மற்றவர்களுக்காக தங்களை அர்ப்பணிக்கும் மேஷ ராசி நேயர்களே, இந்த 2026 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். 2026ல் ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகிருக்கும். நம்மளுடைய எல்லா இயர்ஸும் நமக்கு வந்து இந்த இயர் என்னுடையதாக இருக்காதா, இந்த இயர் என்னுடையதாக இருக்காதாங்கிறது ஒரு கனவாக இருக்கும் எல்லாருக்கும் இல்லையா? ஸோ இந்த 2026 மேஷ ராசிக்காரங்க 100% வந்து சேஃபாக இருக்க வேண்டிய காலம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பம். 7.5 சனி காலம், 7.5 சனி எதனால் 7.5 சனி காலத்திலேயே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் புழிஞ்சு எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், இது வரைக்கும் அவன் வாழ்க்கையில் பண்ண தவறுகள் எல்லாத்தையுமே அது ஒரு லெசன். அந்த 7.5 சனி காலத்தில் வந்து அந்த லெசன் வந்து அழகாக கற்றுக் கொடுத்துட்டு போகிறது தான் அந்த 7.5 சனியோட காலம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இருக்கிறது போதும் அப்படின்னு வாழ்க்கையை ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். அதாவது என்கிட்ட இப்போ என்ன இருக்கோ அது வந்து ஓகே, அதுக்கு தான் நான் டிசர்வ், அது போதும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் வந்து உங்கள் அம்மாவோட உடல் நலம் வந்து ரொம்ப பாதிக்கப்படலாம். ஸோ அதனால் அம்மா கொஞ்சம் உடல்நல குறைவாக இருக்காங்க, எப்படிப்பட்ட தாய்கள் இருக்காங்கன்னா கொஞ்சம் இன்னும் இப்போ கேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் கொஞ்சம் தேவைப்படும். அப்புறம் தப்பி தவறி கூட வெளிநாடு போகணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இன்கேஸ் நீங்கள் வெளிநாட்டுக்கு போனால் அங்கே அடிமை வேலை பார்க்கப்படுவீங்க, இல்லை மற்றவர்களால் ஏமாற்றப்படுவீங்க. உங்களுக்கு போய் கரெக்டான பொசிஷன் வந்து கிடைக்காது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்களோ அப்படியே போகிறது வந்து ரொம்ப ரொம்ப பெட்டர். இந்த 7.5 சனி காலத்தில் இப்போது மேஷராசி நபர்களாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா, உங்களை வந்து சார்ந்து வாழக்கூடிய நபர்கள் அது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி, இல்லை நிறைய முடியாதவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி, உங்களால் ஏஞ்சது எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்து, இப்போ அவங்கள சார்ந்து ஒருத்தவங்க வாழ்கிற மாதிரி சின்ன விஷயமா இருந்தால் கூட, அது பெரிய விஷயம்தான் அவசியம் கிடையாது, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் உங்களை அண்டி வாழக்கூடிய மக்களுக்கு நீங்கள் உதவி பண்ணால் இந்த 7.5 சனியோட ஆதிக்கம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அதுலேருந்து விடுபடு. இந்த 7.5 சனி ஆதிக்கத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் அதில் ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. திருமணம் எப்படி இருக்குன்னா, லவ் மேரேஜ், அதாவது 100 out of 90% வந்து கண்டிப்பாக உங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு மேஷராசி நபர் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் சொல்லி ஒரு திருமணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடத்தக்கூடிய காலம்தான் இது. மேஷராசி நபர்களே, உங்களுக்கு இந்த 2026ல் யாரெல்லாம் நன்மை தீமை அப்படிங்கிற 2 சாப்டர் கூட பார்க்கணும் இல்லையா? ஏன்னா எல்லாரோட ரோல்லையுமே ஒரு வில்லன் கேரக்டரும் இருக்கும், ஒரு நன்மை செய்யக்கூடிய கேரக்டரும் இருக்கும் இல்லையா? இதில் இந்த 2026ல் உங்களுக்கு உங்கள் அண்ணன் வழி உறவுகளால் உங்களுக்கு ஆபத்து. ஸோ நீங்கள் அண்ணன் வழி உறவுகள் யார்கிட்டையும் வம்பு தும்புக்கு எதுவும் போகாமல், இன்கேஸ் அங்கேருந்து வந்தால் கூட அதை கொஞ்சம் பொலைட்டாக இல்லை அப்புறம் காலத்தை கடத்தி விடுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். அப்புறம் தம்பி வழி உறவுகளால் உங்களுக்கு வந்து வெற்றி தான்